எரித்து விழுங்குவதற்கு சூரியன் ஒரு விபத்து பாதையில் உள்ளது என்ற செய்தியின் மீது உலகின் பெரும்பகுதி விளிம்பில் இருக்கும் வாண்டரிங் எர்த் 2 எதிர்காலத்தில் நடைபெறுகிறது. இதன் விளைவாக ஒரு புதிய சூரிய குடும்பத்தை நோக்கி கிரகத்தை இயக்குவதற்கு ஒரு பெரிய இயந்திரங்களை உருவாக்குவது மற்றும் அது மிகவும் தாமதமாகிவிடும் முன் சூரியனுக்கு எட்டாதவாறு தீர்வாக இருந்தது. இந்த திட்டம் மிகவும் நேரடியானதாக இல்லை என்று சொன்னால் போதுமானது. இந்த திட்டம் ஒரு மாற்று இன்னும் சர்ச்சைக்குரிய உயிர்வாழும் முறை வடிவில் ஏராளமான எதிர்ப்பை எதிர்கொண்டது. ஐக்கிய பூமி அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட போதிலும் மூவிங் மவுண்டன் திட்டத்தை பொறுத்த வரையில் நிலவில் செய்யப்படும் வேலையைப் போலவே பூமியில் மீண்டும் வேலை செய்வதும் முக்கியமானது. விஞ்ஞானம் ஒன்று, ஆனால் அதிகாரத்துவம் மற்றொரு விஷயம். ஏனெனில் உலகளாவிய அளவில் ஒத்துழைப்பு இல்லாமல் திட்டம் ஒரு வாய்ப்பாக நிற்கவில்லை. இருப்பினும் அது எப்போதும் ஒரு உறுதியான விஷயம் அல்ல. சந்திரன் மற்றும் அதன் ஈர்ப்பு விசையானது பூமியின் இறுதி பாதையை சூரிய குடும்பத்திற்கு வெளியே செல்வதை தடுப்பதே இறுதி இலக்காக இருந்தது. இதற்கிடையில் பூமியிலும் சந்திரனிலும் நிகழும் பல துணை கதைகளில் அந்த கதைக்கு இன்னும் நிறைய இருக்கும். இது பிரச்சினையின் பல பக்கங்களை காட்டுகிறது. தடை செய்யப்பட்ட டிஜிட்டல் லைஃப் டெக்னாலஜிக்கு எதிராக மூவிங் மவுண்டன் திட்டத்துடன் அதை ஒட்டிக்கொள்வதன் தகுதி குறித்து உலகம் விவாதித்துக் கொண்டிருந்த போது பிந்தையது சாத்தியம் என்று உலகை நம்ப வைக்க விஞ்ஞானிகள், வீரர்கள் மற்றும் விண்வெளி வீரர்களின் படையணிகள் திரைக்கு பின்னால் பணியாற்றினர். வெகுஜன சந்தேகம் மற்றும் அவநம்பிக்கையின் மத்தியில் திட்டத்தின் சாத்தியக்கூறுகளை நிரூபிக்கும் செயல்முறையானது அதன் சிக்கல்கள் இல்லாமல் இல்லை. மேற்கூறியவற்றை கணக்கிடவில்லை. தொழில்நுட்ப சிக்கல்கள், உலகளாவிய அரசாங்க அதிகாரத்துவங்கள் மற்றும் பிற எதிர்பாராத சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்றன. இருப்பினும் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் திட்டத்தில் ஈடுபடுவதற்கு அவர்களின் சொந்த உந்துதல்கள் இருந்தன. அது தனிப்பட்டதாகவோ அல்லது கருத்தியல் ரீதியாகவோ இருக்கலாம். நீட்டிக்கப்பட்ட இயங்கும் நேரம் பெரும்பாலும் இந்த உபகதைகளுக்கு காரணமாக இருக்கலாம். அவை அடிக்கடி இழுத்துச் செல்லப்படுவதில்லை, ஆனால் 20 வருட காலப்பகுதியில் சில பாத்திர வளர்ச்சியை வழங்குகின்றன. ஆயினும் கூட படம் ஒரு முன்னோடியாக இருந்தாலும் உண்மையான பங்குகள் இங்கே உள்ளன. ஏனெனில் படம் பல பெரிய அதிரடி தொகுப்புகளில் உணர்ச்சிகளை குறிப்பிடாமல் சிலிர்ப்பு மற்றும் பதற்றத்தின் நியாயமான பங்கை வழங்குகிறது. அசல் வாண்டரிங் எர்த் போலவே தி வாண்டரிங் எர்த் 2 இன் விஎஃப்எக்ஸ் சாதாரணமானது முதல் மோசமானது என்றாலும் அவை அவ்வளவு பெரிய கவனச்சிதறலை ஏற்படுத்தவில்லை. உண்மையில் அவை படத்தின் அழகை கூட்டுகின்றன. இது நம்ப முடியாத அளவிற்கு சிசியாகவும் மற்ற எல்லாவற்றுடனும் சேர்ந்து வழித்தோன்றலாக இருந்தாலும் அதில் சில வேடிக்கைகள் உள்ளன. நடிப்பை பொறுத்தமட்டில் மொழி தடை வேதியியலை பாதித்தது மற்றும் உரையாடல் அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாததால் மற்றவற்றை விட சீன எழுத்துக்கள் சிறப்பாக செயல்பட்டன. இது படத்தின் பெரும்பாலான தற்செயலான பெருங்களிப்புடைய தருணங்களை வழங்குகிறது. சீன நடிகர்களை பொறுத்த வரையில் லாவ் மற்றும் டூ யுஹெங் மற்றும் லியூ பெய்கியாங்காக திரும்பிய வு ஆகியோர் சிறந்தவர்கள். குறிப்பாக படத்தின் மிகப்பெரிய வளைவை கொண்ட லாவ் வு இங்கே ஒரு மிக குறைவான பாத்திரத்தை மிகச் சிறப்பாக செய்தார். நாளின் முடிவில் தி வாண்டரிங் எர்த் 2 அதிகமாக ஒரே மாதிரியாக இருக்கிறது. அசலின் ரசிகர்கள் வீட்டிலேயே இருப்பார்கள், ஆனால் மற்றவர்களுக்கு இது ஒரு வேடிக்கையான புத்தியில்லாத கடிகாரம் என்றாலும் இயங்கும் நேரம் அதிக பார்வையாளர்களுக்கு அதன் அணுகலை குறைக்கலாம். பொருட்படுத்தாமல் இன்னும் அலைந்து திரிவது இருக்கிறது.